ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆகும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர் விஜயை அவதூறாக பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட், அதிரடி காட்டிய போலீஸ். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் ஜூன் 20 முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் விழா நடந்தது. அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாவிக தலைவர் விஜயை ஒருமையில் விமர்சித்திருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாவிக நகர செயலாளர் செல்வம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். தனது மனுவில் ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி MLA என்ற முறையில் கருத்து தெரிவித்ததாகவும் அரசியல் உள்நோக்கத்துடன் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி GK இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் அவரது பேச்சு தொடர்பாக அவதூறு வழக்குதான் தொடர முடியும், போலீசார் நேரடியாக வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு 7 முறை MLAவாக இருந்த மனுதாரர் பொறுப்புடனும் கட்டுப்பாடுடனும் பேசியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் அரசு தரப்பு தாக்கல் செய்திருந்த அவரது பேச்சின் எழுத்துப்பூர்வ நகலை படித்த பிறகு தற்போது MLAவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் எவ்வாறு இத்தகைய மொழியை பயன்படுத்த முடியும், அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, முதல்வர் பதவிக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சில நிமிடங்களிலேயே தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் ஆய்வில் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். அப்போது தனது சொந்த காரில் காவல் நிலையத்திற்கு வருவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதை ஏற்க மறுத்த போலீசார் தங்களது வாகனத்திலேயே அவரை அழைத்துச் சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் போலீஸ் வாகனத்தை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் ஆதரவாளர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனிதா ராதாகிருஷ்ணனை ஆத்தூர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். போலீஸ் ராஜ்யம் நடத்தும் முதல்வர் விஜய். அனிதா கைது விவகாரத்தில் ஸ்டாலின் தாக்கு. முதல்வர் விஜய் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசினார் என்று அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளது டேப் டைவர்ஷன் அரசு. தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா MLA மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி
அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை? தமிழகம் முழுவதும் நடக்கும் கொலை கொள்ளைகளையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை இணைத்துக் கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா? அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கெல்லாம் எத்தனை பேரை கைது செய்வது? வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என நினைக்கிறார் முதல்வர் விஜய். இந்த ஆணவம் அழிவிற்கு வழி என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் ஆட்சியை கவிழ்க்க ரூபாய் 180 கோடி கொட்டிய கம்பெனி. பரபரப்பு ரிப்போர்ட். தாவேக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசிய விவகாரத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு, திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான திமுகவினர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அதிமுக பிரமுகரான சீனிவாசன் என்பவரும் உண்டு. நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவராக இருக்கும் இவர் யூடியூபர் திருநாவுக்கரசருடன் கூட்டு சதி செய்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளார். கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீதும் 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவரை கைது செய்ய செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தொடர்புடைய இடங்களில் நேற்று போலீசார் சோதனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜியும் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களையும் போலீசார் திரட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தாவேக ஆட்சியை கவிழ்க்க மொத்தம் 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டதாக கைதானவர்கள் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இது பற்றி சில போலீஸ் அதிகாரிகள் கூறியது: திமுகவின் இந்த திட்டத்துக்காக மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று 180 கோடி ரூபாயை ஒதுக்கியது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் வைத்துதான் தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஒரு வாரமாக சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றனர். சென்னையில் ஒரு எம்எல்ஏவிடம் பேரம் பேசியிருக்கின்றனர். மேலும் சில தாவேக எம்எல்ஏக்களையும் நாடினர். எப்படியோ விவகாரம் வெளியே லீக் ஆகிவிட்டது. எங்கே சிக்கி விடுவோமோ என்ற பயத்தில் அவசரமாக ஓட்டலை காலி செய்துவிட்டு ஓடிவிட்டனர். இப்போது சம்பந்தப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனத்தையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துவிட்டோம். அதன் அதிகாரிகளிடம் விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் மொத்த சதி திட்டமும் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கிறோம். சில முக்கிய புள்ளிகளும் சிக்க வாய்ப்பு உண்டு என்று போலீசார் கூறினர். விசாரணையிலிருந்து எஸ்கேப். விஜிலன்ஸில் தப்பிய ஏவா வேலு. 2021 முதல் 2026 வரையிலான திமுக ஆட்சியில் ஏவா வேலு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது நெடுஞ்சாலைத்துறையில் சாலைகளை அமைக்காமலேயே அமைத்ததாக கூறி கணக்கு காட்டி அரசு பணத்தை முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் உள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஜூன் 25 ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் வீடு உட்பட மொத்தம் 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் சிக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள், நெடுஞ்சாலைத்துறை கோப்புகள், கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைகேடு மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக நேரில் விளக்கமளிக்க ஆஜராகுமாறு ஏவா வேலுவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் உடல்நிலையை காரணம் காட்டி இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. உடல்நிலை பாதிப்பு காரணமாக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளேன். சிகிச்சை முடிந்து சென்னை வந்ததும் விசாரணைக்கு ஆஜராகி முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என தெரிவித்துள்ளார். விசாரணையை வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஏவா வேலு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவரது வழக்கறிஞர்கள் இந்த அவகாசம் கோரும் கடிதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளனர். இப்போதைக்கு உடல்நிலையை காரணம் காட்டி அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதனை பரிசீலிக்கும். வழக்கமாக முதல் முறை அவகாசம் கேட்கும்போது 7 முதல் 15 நாட்கள் வரை அவகாசம் வழங்கப்படலாம். அதன் பிறகு மீண்டும் ஒரு புதிய தேதியை குறிப்பிட்டு 2வது சமன் அனுப்பப்படும். வழக்கு தீவிரமடைந்து கைது நடவடிக்கைக்கான சூழல் இருப்பதாக கருதினால் ஏவா வேலு தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்படலாம். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறி ஜாமீன் பெற வாய்ப்பு உள்ளது. தற்போது இந்த வழக்கு பணி செய்யாமல் நிதி முறைகேடு செய்தது என்ற பிரிவின் கீழ் மட்டுமே உள்ளது. ஆனால் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் முறைகேடாக சேர்த்த சொத்துக்கள் ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் அது வேறு மாதிரி ஆகிவிடும். வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்காகவும் விரிவடைய வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் சட்ட நிபுணர்கள். கோயிலில் லஞ்சமா? ஆதாரத்துடன் மெயில் பண்ணுங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோயில்களில் தொடர்ந்து ஆய்வு செய்து பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்.
சாதாரண பக்தர் போல் வரிசையில் நின்று தரிசனம் செய்து குறைகளை கேட்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆய்வுக்கு சென்றபோது அவரிடமே தரிசனத்துக்கு பணம் கேட்டது பெரிதாக வெடித்தது. வழிபாட்டு முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. பணம் கேட்டவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தது. இந்த சூழலில் அவர் இதுபோல் உள்ள குறைபாடுகளை நீக்கி கோயிலில் லஞ்சம் தவிர்க்க புது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை: தமிழகம் முழுதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் நடைபெறும் முறைகேடுகள், சட்டவிரோதமாக பணம் பெறுதல், கோயில்களின் திருப்பணிகள் மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு லஞ்சம் பெறுதல் போன்ற குற்றங்களை பற்றி எனது தனிப்பட்ட எனது இமெயில் முகவரிக்கு தகுந்த விளக்கம் மற்றும் ஆதாரங்களுடன் புகார்களை அளியுங்கள். நானும் எனது அலுவலகமும் நேரடியாக இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளை செய்வோம் என அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். வாசலில் கிடந்த பவா லட்சுமணன் எம்எல்ஏ ஹாஸ்டலில் குடியேறினார். தமிழ் சினிமாவில் பிரபல நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் பவா லட்சுமணன். மாயி, ஆனந்தம், ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில் அரசு, காதல் சடுகுடு, வின்னர் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக மாயி படத்தில் வாமா மின்னல் என இவர் பேசிய வசனம் இன்று வரை பலரின் நினைவுகளில் நிற்கிறது. காமெடி நடிகர் என்பதை தாண்டி பல புது முகங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தந்தவர். 35 வருடங்களுக்கு மேலாக சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனர் ஆர்.பி. சௌத்ரியிடம் புரொடக்ஷன் மேனேஜராக வேலை செய்தவர். பல இயக்குநர்களுக்கு முதல் வாய்ப்பு அளித்துள்ளார். விக்ரமன், லிங்குசாமி உட்பட பலருக்கும் இவரால் பட வாய்ப்பு பெற்றனர். ஒரு காலத்தில் இவரிடம் கதை சொல்ல காத்து கிடந்தவர்கள் ஏராளம். நீண்ட காலம் சினிமாவை சுற்றியே ஓடிய இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்போது உடல்நலக் குறைவால் சொத்து அனைத்தையும் இழந்து வாடகை வீட்டில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். நீரிழிவு நோயின் தீவிர தாக்கத்தினால் அவரது கால் விரல்கள் அகற்றப்பட்டன. சிறிது காலம் உறவினர் வீட்டில் வசித்து வந்த இவர் நோயின் தாக்கத்தால் அங்கிருந்தும் வெளியேறினார். சாலிகிராமத்தில் உள்ள சூப்பர் குட் பிலிம்ஸ் அலுவலகத்தின் வாசலில் படுத்திருந்தார். இவரது நிலையை கண்டு லெஜண்ட் சரவணன் 2 லட்சம் நிதி உதவி செய்துள்ளார். மேலும் பல திரையுலக பிரபலங்களும் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கு பணம் கொடுத்தனர். இப்படி தங்குவதற்கு வீடின்றி அலுவலக வாசலில் பவா லட்சுமணன் தங்கியிருந்த தகவல் அமைச்சர் ராஜ்மோகன் கவனத்திற்கு சென்றது. அவரின் நிலையை நேரடியாக வந்து பார்த்த அமைச்சர் ராஜ்மோகன் தங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். உடனடியாக அவரை தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதி அறையில் குடியிருக்க வரச் சொன்னார். 6 மாதம் எனக்கு ஒதுக்கப்பட்ட எம்எல்ஏ விடுதியில் தங்கியிருங்கள், அதற்கு பிறகு நிரந்தரமாக நீங்கள் தங்க இடம் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று பவா லட்சுமணனுக்கு உறுதியளித்துள்ளார் அமைச்சர் ராஜ்மோகன். பொதுவாக எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்கப்படும் அறைகளில் அவர்களின் குடும்பத்தினர், உதவியாளர்கள் அல்லது அவர்களால் பரிந்துரைக்கப்படும் விருந்தினர்கள் தங்குவதற்கு சட்டசபை செயலக விதிகள் அனுமதிக்கின்றன. அங்கு தங்கும் விருந்தினர்களின் நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்புக்கும் அந்தந்த எம்எல்ஏக்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அமைச்சர் ராஜ்மோகன் தனது சொந்த பொறுப்பில் பவா லட்சுமணனுக்கு தற்காலிக தங்குமிட வசதியை செய்து கொடுத்துள்ளார். தீவிரம் அடையும் புயல் சின்னம். 4 மாவட்டத்தில் ஊற்றும் கனமழை. வானிலை மையம் முக்கிய அப்டேட். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. அதன் அறிக்கை: மகாராஷ்டிராவிலிருந்து கடல் மட்டத்தில் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்னொரு பக்கம் வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தின் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 2 நாட்களில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இந்த வானிலை மாற்றங்கள் எதிரொலியாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதி கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. 5 முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும். எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஊர்களில் மழை பெய்யும் போது இடி மின்னலுடன் பலத்த காற்றும் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.